வணக்கம். வெல்கம் டு கேஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கறி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க கறி தோசை. நம்ம ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிடணும்ல, நம்ம வீட்டிலே செய்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான கறி தோசை. அதேமாரி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பார்த்த முடியும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து போன்லெஸ் மட்டன் தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே போன்லெஸ் மட்டன் தான் 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்தமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரில் நல்லா ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாம் மட்டன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கறி தோசைக்கு. நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா 6-7 விசில் வச்சு மட்டன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா 6-7 விசில் போட்டு மட்டன் வேக வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ இது வெந்த மட்டன் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த கைமா மாரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்படி தான் போட போகிறேன். இந்தமாரி பீஸாக தான் போட போகிறேன். நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பார்க்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ நம்ம வதக்கிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதோ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம். இப்போ நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மட்டன் போட்டாச்சு. நம்ம இப்போ காரம் போட்டுக்கலாம். மட்டனுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நம்ம இறக்கும்போது மிளகுத்தூள் போட போகிறோம். பெப்பர் பவுடர் போட போகிறோம். அதனால் நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். நான் குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்பயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா பவுட்ரு ஒண்டி தான் போடணும். இதுக்கு வந்து இந்த பட்டை லவங்கெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் தோசை மேலே போட்டிங்கன்னா இங்கே வாயில் கடிப்படும்போது நல்லா இருக்காது. அதனால் கரம் மசாலா தூள் இருந்தால் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. இல்லைனா நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. எல்லாமே எடுத்து பவுட்ரு பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவு தான் போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதிக்க விடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதும் எடுத்து நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணியெலாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ட்ரையாக எடுக்காதீங்க. கொஞ்சம் கிரேவி பதம் தான் வேணும். ரொம்ப ட்ரையாக எடுத்துடாதீங்க. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போடுறேன். நான் ஏன்னா மிளகாய்த்தூளும் போட்டிருக்கோம். அதனால் மிளகுத்தூள் பார்த்து போட்டுக்குங்க. இல்லைனா மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நீங்கள்.
இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், அதுமாரி பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுமாதிரி சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. அதுவும் போன்லெஸ் மட்டன் பாருங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பசங்களாம் அப்படியே சாப்பிடுவாங்க. இந்தமாரி செய்து கொடுத்தீங்கன்னா, இந்தமாரி செய்து சாப்பாடு போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுடலாம் பசங்களுக்கெல்லாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் தோசை ஊற்றுறதுக்கு 2 முட்டை எடுத்து இப்படி அடித்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதில் நான் எதுவும் போடலை, உப்பு காரம் எதுவுமே போடலை, வெறும் முட்டை ஒண்டி தான் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன், நல்லா கலந்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து தோசைக்கு மேலே போடுறதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதேமாரி கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இது நார்மல் தோசை மாவு தான். இந்த மாவு வீட்டில் அரைக்கிறோம் பாருங்களா, தோசை மாவு, நார்மல் தோசை மாவு தான். தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஊற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து பெருசாக ஊற்றிட்டேன், தோசை ஊற்றுற மாதிரி பெருசாக ஊற்றிட்டேன். நீங்கள் ஒரு குட்டி குட்டியாக தோசை ஊற்றினா நல்லா வரும் உங்களுக்கு, எடுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து வச்சுருக்க முட்டையை எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம். நீங்கள் முழு முட்டையாக அப்படியே உடச்சி ஊற்றுனீங்கன்னா அப்படியே அந்த மஞ்சக்கருவெலாம் ஒரே இடத்துல நிற்கும். இந்த மாதிரி கலந்து வச்சு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த மட்டன் கிரேவி எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். நான் தோசை ஃபுல்லாக போட போகிறேன் மட்டன் கிரேவி. இந்த மாதிரி போட்டு ஒரு தோசை சாப்பிட்டே ஃபில்லிங் ஆகிடும் உங்களுக்கு நல்லா. நல்லா ஃபுல்லாக போட்டுக்குங்க அந்த மட்டன் கிரேவி எடுத்து. இப்போ மட்டன் கிரேவிலாம் போட்டாச்சு. இது மேலே கொஞ்சம் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களா, வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாகவும் போட்டுக்குங்க, வெங்காயமும் நல்லா ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இது மேலே நீங்கள் பெப்பர் பவுடர் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு காரமாக இருக்க போகுதுன்னுட்டு நான் போடலை. பெப்பர் பவுடர் கூட அது மேலே அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சா வேக வைங்க, ஏன்னா தோசை வந்து வெந்துடும், சீக்கிரம் செவந்துடும். நம்ம இந்த கிரேவிலாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பாருங்களா, அதனால் சிம்மிலே வச்சுருங்க நீங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வந்து தோசை வந்து தீஞ்சிடும் உங்களுக்கு. கொஞ்சம் சிம்மில் வச்சே தோசை வேக வைங்க. பாருங்கள், நான் பெருசாக ஊற்றிடுவேன், திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி போட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி கலர் வரும் உங்களுக்கு. கறி தோசை வந்து இந்த மாதிரி கலர் வரும். தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க இந்த கறி தோசை. ஒரு தோசை சாப்பிட்டா ஃபில்லிங் ஆகிடும் நல்லா. இது வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், இது கூட மட்டன் கிரேவி ஊற்றியும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கறி தோசை. இதிலே முட்டை இருக்குது, நம்ம மட்டன் தொக்கு இருக்குது. இதிலே ஒரு தோசை சாப்பிட்டா ஃபில்லிங் ஆகிடும். நான் இதுக்கு வந்து மட்டன் கிரேவி ஊற்றி சாப்பிட போகிறேன் நான். அப்படியே சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும் அது இந்த தோசை. மட்டன் கிரேவிக்கும் சூப்பராக இருந்தது இந்த தோசை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு.
மட்டன் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இதோட அளவெல்லாம் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வணக்கம்.